ஷேக் பூரா பிரமா ஏப்பா கோயில்களில் பூரா நியமிச்சிருக்கான். எப்படி எல்லாம் கலாங்கிறதுக்கு ஆத்தா எப்படி ஒரு பேப்பரை விட்டு தின்னு கொளுத்து மப்பேறி போய் அப்படியே 2 காலை தோளில் தூக்கி போட்டு போகிறான். நீதிமன்றத்துக்கு வழக்கு வந்துச்சுன்னா அதை பார்ப்போம். அது கிடக்கு. அது வக்கீலை வச்சு வழக்கறிஞர்களை வச்சு லாயர்களை வச்சு உள்ளே போட்டாச்சுன்னா வேலை முடிஞ்சு வச்சு அதாட்டு போகுது. வாடா 25 வருஷம் 20 வருஷம் ஓடுண்டா போடா பெரிய நீதிமன்றம் அப்படின்னு போகிறான். யார்? அரசியல்வாதி 1, 2வது கவர்மெண்ட் வேலைக்கிறவன் 2, அடுத்து பலாயிரம் கோடி உள்ளவன் இவன் 3, அடுத்து வார்டில் இருக்கானா பூரா ஆதார கார்டில் பூரா அவன் கோர்ட்டு மயிராது. அப்போ கொடுக்குற குடுப்பில் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் செக் பண்ணல எல்லா அதிகாரி மாட்டுவான், அரசியல்வாதி மாட்டுவான். வார்டில் இருக்கிறவன் பூரா தப்பு செய்கிறவன் பூரா ஏற்கனவே மாட்டி உள்ளே கிடக்கு. அதை வேற தண்டனை கொடுக்காம நாளும் பொழுது ஓட்டிக்கொண்டே இருக்குது. அப்போ தண்டனைக்குள்ள கணக்கு கடவுள் போட்டார். கூடிய சீக்கிரம் தண்டனை வந்துடும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அட்டா முட்டிக்க இராணுவ முப்படை வரையில் தோண்டி எடுப்பார். முக்கால் செத்திய பேர் இராணுவ முப்படை வீரருக்கு தான் இப்போ பவரை கொடுக்காரு. என்னென்ன பிடிக்கணும், என்னென்ன கணக்கு ஏற்றணும் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போட்டு தள்ளுங்கடான்னு கொடுக்காரு ஐயா கடவுள். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ உலக நாடு, தாய் இந்தியா நாடு.